இன்றைக்கி நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த கம்மாயில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி எப்படி பிடிக்கிறான்னு பார்க்கலான்னு போனால், இது வந்து நல்லா ஃபுல்லாக இருக்குது அந்த வலை. இந்த வலையை வந்து ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து கட்டி கட்டி இந்த அப்பைக்கப்போ அதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் இந்த பிடிச்சாங்க. இந்த சிலேப்பி இந்த கட்லாங்கெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த வலைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த முள் இதெல்லாம் குத்தி இருக்குது. அதெல்லாம் இப்போ அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊடாலெல்லாம் பந்து மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் மிதக்கும் மேலே காலையிலே பயங்கர குளிர் வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போல். அவங்க வந்து 4 மணிக்கு இறங்கி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கா 6 மணிக்கு. இப்போ நம்ம வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்குங்கிறதுக்காக காலையில் இறங்கினோடனே கொஞ்சம் குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போல். அதை கூட அவங்க பொருட்படுத்தாமல் இறங்கி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இழுக்க நல்லா ஸ்லேப்பியாக வந்துக்கிட்டு இருக்கு. விரால் வருது. இப்போ வந்து அடுத்த வலைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிசி இந்த மாதிரி புல்லுகண்டதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி அதை எப்படி எடுத்துக்கணுன்ட்டு இருந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வலைவை எப்படி வைக்கிறாங்க என்னதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி கிடக்கிற கம்மாயிலேயே நம்ம வந்து எப்படி மீன் பிடிக்கிறதுங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அந்த கம்மாய்க்குள்ள முள் இருக்குது. அந்த முள்ளை பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வலையை பாருங்கள், நல்லா ஃபுல் லென்த்து ஃபுல்லாக அப்படியே இருக்குது. இதை எப்படி இழுத்துட்டு வரான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்க்கவே காலையிலே நல்லா இருந்துச்சு. அப்படியே சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி அப்படியே பார்க்கவே நல்லா தாறுமாறாக இருந்துச்சு. அதான் அந்த இதை நம்மளால் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. அந்த அழகை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம இங்கே சும்மா மேலண்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா அழகுன்னு சொல்கிறோம். கீழே இருக்கவங்களுக்கு பயங்கரமாக குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் சொல்லிகிட்டு இருந்தாப்புல, தம்பி டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு தான் இழுக்கிறாங்க. உள்ளே ஃபுல்லாக பயங்கர முள் இருக்கும் போல். பாவம் எல்லாத்துக்கும் காலையில் நல்லா முள் குத்திடுச்சு. இந்த மாதிரி வலை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது தண்ணி அடிச்சுன்னா கொஞ்சம் மீன் இந்த சைடில் இருக்க மீன்லாம் அங்கிட்டு வெளியேறி அந்த வலைக்குள்ளே போகுங்கிறக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு வியாபாரி நின்றுக்கிட்டு அண்ணே எனக்கு மீன் வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காப்புல. அதனால் பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி இருக்கான்னு பாருங்கள். எப்படி இழுக்கிறான்னு பாருங்கள். நல்லா இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நல்லா அந்த இதை ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஃபுல் லென்த்தை சுருக்குறாங்க. இப்படி சுருட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இது பண்ணுறான்னு பாருங்கள். வலையை பூரா எதுவும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். நல்லாயிருக்கு பார்க்கவே. இழுன்னு இழுக்கிறாங்க. கிடைக்கிறது ஃபுல்லாக என்னமோ வெறும் சிலேப்பி, அதான் விரால் தான் கிடைக்கிது. வெறும் முள் வேறு கட்டையாக அங்கே வேறு இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். முள் கட்டை இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இழுத்துக்கிட்டு இருக்கா. பாவம் கால் கையிலலாம் ஃபுல்லாக முள் குத்துது அவங்களுக்கு. அதோட்ட தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்மளாலே அதை பார்க்க முடிச்சு. கட்டை சீமக்கருவை கட்டை அங்கே இருக்குது. உள்ளே முள் இருக்குது. அப்படியே அப்படியே வெட்டி போட்ட முள்ளுலாம் அப்படியே கிடக்கு. அதை நம்மளாலே பார்க்க முடியுது. எப்படி இழுக்கிறான்னு பாருங்கள். மீனே இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீன் வந்து ரொம்ப உண்மையை கிடைக்கலையா. மீனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் மீன் எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அண்ணன் இன்னொரு ஆள் இழுக்கவாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் அந்த சேஃப்டி ஹவுஸர் கூப்பிட்டு இருக்காப்புல இன்னொரு அண்ணனை. இது வந்து ஏதோ ஒரு கிராம சாமி கம்மா. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அங்கே ஒரு தூண் இருக்குது பாருங்கள். இதுதான் மடை. இது அப்படியே வலையை தூக்குறாங்க. தூக்கிட்டு அந்த மீன் அந்த லென்த்தை ஃபுல்லாக எப்படி சேர்க்குறான்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் இப்போ அந்த கவர் பண்ணி மூடுறாங்க. அந்த அங்கிட்டு இந்த வலை அந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்குது ரெண்டே கவர் பண்ணி மூடிட்டு
அதை அப்படியே ஒரு ரவுண்டுக்குள்ளே கொண்டாடுறாங்க. மாட்டியிருக்க மீன் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டுக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. இனிமேல் ஒவ்வொரு சைடும் அப்படியே சேர்த்துக்கிட்டு போவாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறப்ப எப்படி சேர்க்குறாங்கிறத. அதை வலையை வந்து ரவுண்ட் பண்ணி 2 சைடு இதை கவர் பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணுறாங்க. ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மீன் மாட்டியிருக்க மீனையெல்லாம். அவங்க அந்த சைடெலாம் வெறும் அந்த முள்ளாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. முள் பாம்பு நிறையா இருக்குது அம்மாயில். முள்ளையும் பொருட்படுத்தாமல் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி வந்து நாற்றுப்பாவே அறுவடை பண்ணுற மாதிரி தான் இந்த இதுவும். மீன் குஞ்சு வாங்கி விட்டு வளர்த்து அதை அறுவடை எடுக்கிறது. நான் போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்று சேர்க்குறாங்க. அவங்க அந்த சைடுலேருந்து வராங்க, அவங்க அந்த சைடுலேருந்து வராங்க. நம்ம அதை காமிக்கிறக்காக அவங்களோட்டையும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். இறால் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பொட்லாக்கா இருக்கிறதுலே சரியான பொட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்க நல்ல பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு பொட்லாக்கு. நல்ல பெரிய மீன் என்னன்னு பார்ப்போம். ட்ரை இல்லை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஏதாவது பேட்பேட் பண்ணால் பண்ணிச்சுங்க. அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க. அப்படி தான் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இது பண்ணுவாங்க. ஜாலியாக பேசிக்கிட்டு இப்படி மீன் பிடிப்பாங்க. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்துட்டாங்க. ஒன்று சேர்த்துட்டாங்க மீன் பூரா. இந்த மாதிரி ஒன்று சேர்க்குறாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டாந்துட்டாங்க. வலை பெரிய வலை. அந்த வலையில் எல்லாம் போட்டு எல்லாம் ரவுண்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டாந்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு இது பொட்லாக்கு ஒரு 3 கிலோ பொட்லாக்கு கிடக்குது. பொட்லாக்கு 3 கிலோ இருக்கும். நல்லா ஒரு 3 கிலோ இருக்கும் பொட்லாக்கு. அதை எடுத்து அவர் காமிப்பாப்புல உங்களுக்கு. அதை காமிக்க பிரதர் அப்படியே அவங்க நீங்கள். ஒரு 3 கிலோ பொட்லாக்கு இருக்கும். ஓகே, இது ஆமாம். தலைவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு வீடியோவை ஏதாவது முடிச்சுக்கிறோம். ஃபுல் லென்த் வீடியோவை. அந்த 3 கிலோ பொட்லாக்கத்தை எல்லாம் பிடிச்சி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரியே இந்த கம்மா ஃபுல் லென்த்து கூடியது எல்லாம் நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு ஓனருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், காசு கிடைக்கும் அவருக்கு. எதிர்பார்க்குறோம். விராவாகட்டும் மற்ற மீன்களும் வளர்ந்தால் நல்லா இருந்திருக்கும். மீன் எல்லாத்தையும் எடுத்ததுக்குள்ள குட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொட்லாக் கிடச்சிருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 3.5 கிலோ இருக்கும் இந்த பொட்லாக்கு. அப்புறம் பூரா கிடச்ச உரம் வெறும் சிலேபி. ஒரே ஒரு அசல் இருக்குது. கொஞ்சோண்டு உழுவை குறவையெல்லாம் கிடக்குண்ணே.